தமிழ்நாட்டு வரலாற்றிலே நீங்காத இடத்தை பிடித்த வரலாற்று நாயகர்கள் என்றால் அதுதான் பொன்னர் சங்கர். தமிழ் திரையுலக வரலாற்றிலே தனக்கென்று ஒரு தனி இடத்தை பிடித்த நடிகர் என்றால் அதுதான் ரோபோ சங்கர். தன் நடிப்பாற்றலாலும் நடன திறமையாலும் உடல் மொழியாலும் ரசிகர்களின் உள்ளங்களை எல்லாம் கொள்ளை கொண்டவர். அவரின் உயிரை காலன் இவ்வளவு விரைவாக வந்து ஏன் கொள்ளையடித்து சென்றார் என்று தெரியவில்லை, நெஞ்சம் தாங்கவில்லை. சமீபத்தில் தான் அவரை நான் எடுக்க இருக்கும் ஒரு திரைப்படத்தில் நடிப்பதற்காக பேசி வைத்திருந்தேன். இன்னும் சொல்ல போனால் ஒப்பந்தம் கூட செய்து வைத்திருந்தேன். இந்நிலையில் அவருக்கு இப்படி ஒரு நிலையா? நெஞ்சம் பொறுக்கவில்லையே. ஆம், பழகுவதற்கு அவர் அன்பானவர், பண்பானவர், பாசமானவர். அந்த பாசமலர், அந்த வாசமலர் வாடியது ஏன், கண்களை மூடியது ஏன்? நெஞ்சம் தாங்கவில்லையே, கண்களில் நீரூற்று நிற்கவில்லையே. அவரை இழந்து வாடும் தமிழக ரசிக பெருமக்களுக்கும் அவரது இல்லத்தாருக்கும் என்னுடைய ஆறுதலையும் இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்னாருடைய ஆத்மா சாந்தியடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்கின்றேன். இப்படிக்கு திரைப்பட இயக்குனர், நடிகர், திரைப்பட தயாரிப்பாளர், திரைப்பட விநியோகஸ்தர் மற்றும் தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் டி. ராஜேந்தர். ஏன்னா நிறைய பேர் அந்த டைமில் எங்கள்கிட்ட இருந்து எங்கடா முடியல ரோபோக்கு, நம்மக்கிட்ட ஏதாவது காசு கேட்டுருவானோ, முடியல நம்ம மேலே எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிற மக்களையும் நான் பார்த்தேன். இல்லை, நாங்கள் இருக்கோம், காசு பணம் சொத்து இதுக்கு அப்பாற்பட்டு அன்புன்ற ஒரு விஷயம் இருக்குது, சப்போர்ட்டிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, நாங்கள் கடைசி வரைக்கும் உங்கள் கூட நிற்போன்னு நின்ன மக்களையும் நாங்கள் பார்த்தோம். டெய்லி நமக்கு தெரிஞ்சு குறிப்பிட்ட மக்கள் தான் அது பேர் எண்ணி சொல்லிடலாம். அதான் சொல்கிறேனே, அப்போ வந்து எனக்கு அவ்வளோ பேர் இருந்தாங்கன்னு நான் சொன்னது, இப்போ எவ்வளோ பேர் இருக்காங்கன்றதை நான் பேர் சொல்லிடுவேன். சாய்தீனா அண்ணா இருக்கார், அவரு சொல்லணும். அவெல்லாம் எங்கள் அண்ணெல்லாம் வந்து திடீர்னே இருப்பாப்போ, என்னடி பண்ணுற பிள்ளைய புருஷனை பார்க்காம அப்படி இப்படின்னு கத்திட்டு இருப்பார். அதே மாதிரி போஸ் வெங்கடனா 2 தடவையும் கால் பண்ணிடுவார். காலையில் மாப்பிள்ளை என்ன பண்ணுறான், நைட்டு என்ன சாப்பிட்டான், நீ என்ன சாப்பிட்ட, பாப்பா என்ன பண்ணுறா, ஏன்னா எங்களை எல்லாரையும் மானிட்டரிங். அதே மாதிரி பெரிய என்ன வருது ராதா டிப்ரெஷன். நிறைய குடும்பங்கள் வந்து இந்த மாதிரி அந்த டெஸ்டிங்ல தான் வந்து சோனியா அண்ணி எல்லாருமே எங்களுக்கு டிஎஸ்கே தம்பி அசார் தம்பி டெய்லியும் கால் பண்ணுவாங்க. 1 hour உட்கார்ந்தாங்க பேசினாங்கன்னா கால் பண்ணுவானுங்க. தம்பி அண்ணே நீங்கள் எதுவுமே பேசாதீங்க, நாங்கள் பேசுகிறத கேளுங்க. இந்த ஆடியோ தெரப்பின்னு ஒரு விஷயத்தை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நம்மளுக்கு பிடிச்சமான விஷயத்தை ஆடியோவில் போட்டு காதில் கேளுங்க. அந்த மாதிரி டிஎஸ்கே தம்பி கால் பண்ணுவார், அசார் கால் பண்ணுவார், விக்கி சிவா கால் பண்ணுவான், நாஞ்சில் விஜயன் கால் பண்ணுவார். இவங்க எல்லாரும் கால் பண்ணால் நான் ஒரு 4 மாதம் சுருண்டு கிடந்தப்பெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி ஷோ தான். மொபைலில் ஆன் பண்ணிட்டு முழுக்க ராமர் ஷோ தான் பக்கத்தில் கொடுத்துருவேன். அவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த வாய்ஸில் பேசுவாங்க, திடீர்னு கமல் சார் மாதிரி, திடீர்னு எம்ஜிஆர் சார் மாதிரி, திடீர்னு எல்லா வாய்ஸ்லையும் பேசி இவரில் சிரிப்பார். அப்பவே ஹாப்பியாக இருக்கும் எனக்கு. சரி, ஓகே. இது எவ்வளோ காலகட்டம் நீ சொல்கிறது. நான் நடுவில் உனக்கு மெசேஜ் எல்லாம் பண்ணேன், நம்ம பேசணும், எனக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியல. நான் அதான் சொல்கிறேனே, நம்மளோட வழியை வந்து இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்து அவங்கள கஷ்டப்படுத்தி தேவையில்லாத ஒரு விஷயம்னா 4 மாதம் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த ஸ்பீடி ரிகவரி தான். கடவுளோட பிளஸ்ஸிங், பெரியவங்களோட ஆசீர்வாதம், நல்ல வெல்விஷஸோட கைடிங், அதுதான். இந்த 3 விஷயம்தான் எங்களை வந்து இந்த அளவுக்கு நிப்பாட்டியிருக்கு. அதுக்கும் சங்கருக்கு நான் கண் கூட இந்த படம், சீரியல், மாயை அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. இப்போ பேசுகிறது என் வீட்டில் நடந்த பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, இந்த இப்போ கரண்ட் ஜூன், இந்த 4.5 மாதத்தில் நடந்த விஷயத்தை பற்றி தான் பேசுகிறேன். இது வந்து பார்க்குற மக்களுக்கு வந்து என்னடா இவங்க ஹம்பக்கா சொல்கிறாங்க, ஏதோ எக்ஸ்டாப்ளிஷ் ஸ்பெசிஃபிக். பட் டெஃபினெட்லி வித்தவுட் யோர், அது எத்தனை பேர் இருந்தாலும் wife has to be very strong. இல்லை வனிதா, நான் அந்த சுயநலமான விஷயத்தை சொல்லலை. புருஷனும் மனைவிக்கு ஒன்றுன்னா அவங்களோட அந்த அந்த மனசோட ஸ்ட்ரென்த்து தான், ஸ்ட்ரென்த் ஆஃப் த மைண்டு தான். அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் இதை கடந்து கொண்டு வந்திருக்க முடியும். நிஜமாக எனக்கு அதுதான் நான் சந்தோஷப்படுறேன் வனிதா. ஒருத்தரும் எனக்கு கால் பண்ணும்போது, பிரியா எதுனாலும் எனக்கு கால் பண்ணேன், எந்த டைம்னாலும் கால் பண்ணேன், நான் வரேன், நான் வந்துடுவேன், நான் வரேன் வீட்டுக்கு அப்படின்னு. அவர் டைரக்டர் பிரவீன்காந்த் அண்ணாலாம் எத்தனை வாட்டி கால் பண்ணார், பிரியா நீ சொல்லு, நான் வரேன், நான் வந்து ரோபோக்கிட்ட உட்காந்து அந்த மோட்டிவேஷனல் ஏதோ ஸ்பீச் பண்ணணுமா, அது பண்ணுனா கண்டிப்பாக அவன் வந்துடுவான். ஏன்னா அவர் லிஸ்ட்டு ஒரு 10 லிஸ்ட்டு கொடுக்குறாரு. இவங்க எல்லாரையும் சினிமா உலகம் தொலைச்சதுக்கு காரணம் இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச் இல்லாதனால தான். நீ சொல்லு, ரோபோவை சொல்லு, நான் வரேன். நான் ஒரே வார்த்தை சொன்னேன், அண்ணா என்னால் என்னைக்கு முடியல துவல்றேன்னும் போது நான் கண்டிப்பாக உங்களுக்கு கால் பண்ணுவேன்னு. அதே அண்ணன் 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணி, பிரியா நான் உங்களோட ஸ்டேட்டஸு, உங்களோட வீடியோஸ் எல்லாம் நான் பார்க்குறேன்,
செம்ம ஹாப்பியாக இருக்குது. உன்னால் முடியலன்னா என்னை கூப்பிட்றேன்னு சொன்னல, இப்போ எனக்கு முடியல, என்னோட கிளைண்ட்டை பார்க்கணும், நீ கிளம்பி வாண்டுறாரு. நான் சொன்னேன், ஆனால் என்னோட பெரிய கிளைண்ட்டு என் பிள்ளை என் புருஷன் தான், அதனால் பார்த்துட்டு அவங்கள சரி பண்ணிவிட்டு நான் அப்புறம் வரேன் உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு. இப்போ இந்த சித்தா இதில் ஃபுட் இல்லையா, ஸோ உணவு அது என்ன, வாட் கைண்ட் ஆஃப் சேஞ்சஸ், லைக் இட்ஸ் இந்த இந்த மில்லட்ஸ் இந்த இதெல்லாம் வந்து சேர்த்துருக்காங்களா எப்படி? இப்போ என்ன வெஜிடேரியனா? இல்லை, அதான் காலையில் வந்து கஞ்சி பழைய வெங்காயம், மதியம் பழைய வெங்காயம் இல்லை, பழைய கஞ்சி சின்ன வெங்காயம். பழைய இல்லை, நிஜமா அதுதான் சொன்னேன். இந்த 3 மாசத்துல இவரோட ஹெல்த் இஷ்யூஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள், பழைய விஷயங்களை நாங்கள் தேட ஆரம்பிச்சு, நம்ம தாத்தா பாட்டிங்கெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க பார்த்தீங்களா, அதுதான் இந்த பழைய கஞ்சி, சின்ன வெங்காயம், அதே மாதிரி பிரண்டை துவையல், அப்புறம் வந்து கீழாநெல்லி கீரை வதக்கி சாப்பிட்றது, மணத்தக்காளி கீரை, அப்புறம் கரிசலாங்கண்ணி, சிகப்பு பொன்னாங்கண்ணி, நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். இப்போ வந்து நான் ஒரு மினி டாக்டர் ஆகிட்டேன். நான் யார் என்ன கேட்டாலும் உடனே டிப்ஸ் கொடுக்குற நிலைமைக்கு வந்துட்டேன் நான். ஸோ இந்த விஷயத்தில் இவரை கேரி பண்ணும்போது எனக்கு வெயிட் லாஸ்க்கு அது ரொம்ப யூஸ் ஆனது. ஏன்னா இவர் கொடுக்குற ஃபுட்டு தான் எனக்கும் வேணும். நானும் ஆயில் எடுத்துக்கூடாது, காரம் எடுத்துக்கக்கூடாது, ஜங்க் ஃபுட்ஸ் எடுத்துக்கக்கூடாது, ஓவர் குக் ஆனது, ஃப்ரைட் ஆனது எடுத்துக்கூடாது. டாக்டர் வந்து ஃபிஷ்ஷில் எடுத்துக்க சொல்லிட்டாங்க. அதனால் ஒரு வெயிட் பண்ணி பார்க்காத ஒன்று பார்த்து அப்படி இருக்கும். ஆமாம், அதான் சொல்கிறேன், 1 by 1 ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமா. ஸோ அதனால நீங்கள் சொன்ன மாதிரி பிரியா உன்னால் மட்டும்தான் முடியும். இதில் நான் மட்டும் செல்ஃபிஷாக எடுத்துக்க வாய்ப்பே இல்லை. இது நிஜமா நான் வந்து ஒரு 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 ஒருத்தவங்க கிட்ட ரீசெண்டாக சொன்னேன், அது நான் சொல்ல விரும்பல, சினிமா சம்மந்தப்பட்டவங்க தான். அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு, எனக்கு ரொம்ப க்ளோஸ், நான் ஒர்க் பண்ணேன். அப்போது நான் கேட்ட கேள்வி, 2.5 வருஷமாக அவங்களுக்கு தெரியும் ஹார்ட் ப்ராப்ளம் இருந்திருக்கு, ஆனால் டேப்லெட்ஸ் எடுக்கலை, நெக்லெக்ட் பண்ணியிருக்காரு, இதெல்லாம் எனக்கு தெரியாது. இது அவர் இறந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். அப்போ நான் கேட்ட ஒரே ஒரு கேள்வி, நீ எப்படி சும்மா விட்ட? சண்டை போட்டாவது கிளம்பி போயிருக்க வேண்டியது தானே. See, you give an ultimatum. எனக்கு தெரியும் நீ அதை பண்ணியிருப்ப, அடிச்சாவது நீ வந்து வேலை வாங்கியிருப்ப. ஆமாம், அந்த நிலைமையில தான் இவ வந்து ஐயோ எனக்கு பயமா இருக்குது. ஐயோ அதெல்லாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் பாண்டியம்மா வந்து அந்த கிளைமேக்ஸ்ல வந்து இப்படி நிப்பாலே அவன் பொண்ணு, எனக்கு அதுதான் ஞாபகம் வருது. நீ அந்த வேலையெல்லாம் கண்டிப்பா பண்ணி ஆரம்ப காலத்துல பண்ணுனேன். அதுக்கப்புறம் எனக்கு டாக்டர்ஸ் 2 பேரும் தனிப்பட்ட முறையில் என்கிட்ட பேசும்போது சொன்னது, பிரியா ஒரு விஷயம் வந்து அடித்து திருத்தணும்னு நினச்சா உடையிற இடத்துல அவர் இருக்கார், அதனால நீ அடித்து திருத்தாது, அன்பால் திருத்து, என்ன சொல்கிறாரோ அதுக்கு ஆமாம் ஆமாம் ஆமான்னு தலையாட்டு, அன்பை மட்டும் கூட, அந்த அன்பு உனக்கு ஒரு நாள் நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் அன்பால் என் வீட்டுக்காருக்கு நான் புரிய வச்சுட்டாங்க, உனக்கு பின்னாடி யாருமே இல்லை, நாங்கள் தான் இருக்கோம், எங்களுக்கு பின்னாடி யாருமே கிடையாது, நீ தான் இருக்க, உனக்கு நீ எனக்கு நான் கடைசி வரைக்கும், அதனால எனக்கு நீ வேணும், எப்படி நான் உனக்கு வேணும்னு நினைக்கிறேன் அது மாதிரி எனக்கு நீ வேணும் எப்பவும். சொல்கிறது அந்த சரித்திர காலத்து மனைவி மாதிரி நான் ரொம்ப செல்ஃபிஷாக நான் சுமங்கலியாக இருக்கணும், கடைசி வரைக்கும் நான் வந்து உன் கையை பிடிச்சிட்டே ஊர் சுற்றணும், உன் கையை பிடிச்சிட்டே, அதனால இந்த ஆசையெல்லாம் எனக்கு நிறைய இருக்குது, நீ புரிஞ்சுக்கோன்னு புரிய வச்சு ஒரே இந்த காதல் படம், ஒரு படத்தில் ஹீரோவை ஆன்டிக் ஹீரோவை படமாக போட்டு காமிப்பார் பிரவீன்காந்த் சார், அது மாதிரி நான் இவருக்கு ஒரே காதல் படமாக காமிச்சு காதல்னா இதுதான் அப்படின்னு சொல்லி புரிய வச்சு, அண்ட் இவரும் கோஆப்ரேட் பண்ணியிருக்காரு. ஏன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷனில் டிப்ரெஷனில் போய் அது வந்து விரக்தியில் இன்னும் கெடுத்துக்குவாங்க. ஐ ஹவ் சீன் இட் ஹேப்பன். அண்ட் நீ சொன்னது தான் சத்தியமாக சொல்கிறேன், சம்டைம்ஸ் யூ ஃபீல், ஐ மீன் லைக் யூனோ, நான் நிஜமாக சொல்லுவேன், நான் எனக்கு டைவர்ஸ் வந்து 2 வாட்டி ஆனது கூட பிரச்சனை கிடையாது. ஏன்னா எங்கேயோ ஒரு இடத்துல அந்த உயிர் வாழ்ந்துட்டு இருக்குது. அது ப்ளீஸ் டோன்ட் டை இஃப் யூ டை. ஏன்னா எனக்கு பயம், நீ பின்னாடி இங்கேயாவது நீ எங்கேயோ இருக்கிற, நீ பின்னாடியே வந்தீங்கன்னா நான் என்ன பண்றது அப்படின்னு. ஸோ இட் இஸ் வெரி வெரி டெலிகேட் திங். இட் இஸ் நாட் ஈஸி ஃபார் அ உமன் டு கோ த்ரூ தட். பட் அதே சமயத்தில் த மேன் ஆல்சோ ஹேஸ் டு கோஆப்ரேட், த பார்ட்னர் ஹேஸ் டு கோஆப்ரேட். அந்த கோஆப்ரேஷன் தான் லவ். இல்லை முதல் ஒரு மாதம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அவர் ஃபுட் எடுத்துக்க மாட்டேன்னாரு, எனக்கு இது பிடிக்கல, நல்லா ருசியாக சாப்பிட்ட மனுஷன், அதனால் உப்பு இல்லாமல் காரம் இல்லாமல் தாளிப்பு இல்லாமல் எந்த ஸ்மெல்லும் இல்லாமல் எனக்கு கொடுக்குறிய, எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு 1 மாதம் கஷ்டப்பட்டார். அப்புறம் அந்த சாப்பாடுனால இவருக்கு க்ரோத் வந்ததுக்கப்புறம் நான் சொன்னேன், பார்த்தீங்களா இது எடுத்ததுனால இது இருக்குது அப்படின்னு. அப்புறம் டாக்டர்கிட்ட போய் தனிப்பட்ட இவர் கேட்பார், எனக்கு ஃபோன் பண்ணு டாக்டர்கிட்ட, நான் கேட்குறேன் இது சேர்த்தலாமான்னு கேளுன்னா, நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சுட்டு தனிப்பட்ட முறையில் அவருக்கு கால் பண்ணி கேட்பேன், சார் ஏதாவது ஒரு ஆட் பண்ணலாமான்னு. அப்போ தான் ஒரு சில டிப்ஸ் எல்லாம் எனக்கு அவங்க கொடுத்தாங்க, இது ஆட் பண்ணுங்கள், இது போட்டிங்கன்னா இந்த ஸ்மெல் வரும், அவருக்கு சாப்பிட பிடிக்கும், அது சேர்த்துங்க இது சேர்த்துங்கன்னு 1 by 1 அதாவது சொல்லுவேன், அவங்க சொல்கிறத நம்ம கேட்டோம். கடவுளுக்கு நிகரானவங்க டாக்டர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டாக்டர்ஸ் சொன்ன விஷயத்தை நான் ஃபாலோ பண்ணதுனால
இன்னைக்கு ஒரு ஒரு கந்தல் துணியா இருந்த மனுஷனை இன்னைக்கு செலவை பண்ணி சும்மா அயன் பண்ணி ரெண்டு சூப்பரா பேருக்குமே நீங்க- இது வந்து Thank you, யூ thank you so டிசர்வ் much. அப்ரிசியேஷன். ஏன்னா 2 கை தட்டினாதான் ஓசை. அதுதான் கரெக்ட் எக்ஸாம்பிள். நீங்க 2 பேருமே டச் வுட் அண்ட் கோல்ட். அந்த பேட் டைம் முடிஞ்சிடுச்சு. ஆமா இதுக்கப்புறம் அதான் இவர் சொன்ன மாதிரி வாட் அபௌட் ஒர்க்? இப்போ என்ன இப்போ நீங்க இவ்ளோ ஃபிட் ஆயிட்டீங்கன்னா ஹீரோங்க எல்லாம் வந்து இல்ல இல்ல நான் சொல்லிட்டேன், நான் ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டேன். இருங்க நான் ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டேன் வனிதா, நம்ம வந்து மக்களை மகிழ்விக்கிற என்டர்டெய்னர். ஒரு versatile ஒரு performer-ஆ விஷயத்துக்குள்ள போய் இருக்கணும். நம்ம லாக் பண்ணிக்க கூடாது. ஹீரோவா பண்ணுவேன், அதுதான் பண்ணுவேன். எந்த வேலை கொடுத்தாலும் நான் செய்வேன், மக்களை சந்தோஷப்படுத்துற வேலை. அதனால நீ எது வேணாலும் பண்ணுப்பா, ஆனா தயவு செஞ்சு இதுதான்றதை பண்ணிக்க. ஏன்னா என்னால ஹீரோவோட வீட்டுக்காரியா வாழ முடியாது, அதுதான் எனக்கு பிடிக்காது. ஒன்று சொல்கிறேன், இப்போது பப்ளிசிட்டி கூகுளில் வர்றது அதை விட்டுடுங்க. அது சில நான் என்ன மாதிரி நிறைய பேர் அதை மதிக்கிறதே கிடையாது. நானே மதிக்கிறது கிடையாது. வந்துக்கிட்டே தான் இருக்கும். அது தடுக்கி விழுந்தால் நமக்கு நியூஸ். தட் இஸ் அ ப்ளஸ் ஆல்சோ. நம்ம இருக்கோம், நம்மளை பற்றி கவலைப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு உறுதியாக தெரிஞ்சு போச்சு. ஸோ வி ஆர் தேர். இல்ல நம்மளை பத்தி கவலைப்படுறது 20% பீப்புள்ஸ் தான். 80% பீப்புள்ஸ் நம்மளை கவலைப்பட வைக்கிறாங்க. எனக்கு அதுதான் கோவம். என்ன ஆனால் நீங்கள் இப்போ சரியா ஆயிட்டீங்க, யூ ஆர் ஹெல்தி, யூ ஆர் ஃபிட் டு ஒர்க் அப்படிங்கிறதுக்கு யூ ஹேவ் டு கிவ் அ கம் பேக். எஸ் அது முக்கியம். நம்ம இங்கே உட்காந்து நியூஸில் படிச்சுட்டு என்ன சிக்காயிட்டாரு அவ்வளோதான் மறந்துடுவாங்க. அது வேண்டாம். ஸோ நீங்கள் போகிறீங்க, வர்றீங்க. அடுத்து நாங்கள் வந்து அடுத்த ரிலீஸ்லலாம் உங்களை நிறைய பார்க்குறோம். நீங்கள் அதை மாஸ்டரில் பண்ணீங்கல்ல விஜயோட, புலி இல்ல புலியில தான் பண்ணாரு. புலியில பண்ணீங்க லாஸ்டா. அப்போ இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நீங்கள் வந்து விஜயும் ட்ரிம்மா ஃபிட்டா வேற லெவலில் இருக்காரு. நீங்களும் வந்து நீங்கள் 2 பேரும் காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி வந்து இல்லை அவரே சொல்லி நடிக்கலாம். நண்பா நம்ம சேர்ந்து ஒன்று பண்ணணும் நண்பா, பெருசாக பண்ணணும் நண்பான் இருக்காரு. ஐ எம் வெயிட்டிங்.